இருக்கும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னெல்லாம் தேவை, எப்போ செடிகளுக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சொல்யூஷன் தான் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொடுக்குறேன். இதில் செடிகளுக்கு வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது. அதே மாதிரி ஒரு பூச்சிக்கொல்லியாகவும் இது நமக்கு பயன்படுறது. இது எப்படி தயார் பண்ணலாம், என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் தயாரிக்க போகிற இந்த உரத்துக்கு பேர் ரைஸ் பியர் அப்படின்னு பேர். இது பழைய சாதம். நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சம் வர சாதத்தை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது அளவெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். நிறைய செடிகள் இருந்தால் நிறையவே எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எவ்வளோ மிச்சம் வருதோ அதை பொறுத்து நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. இது பழைய சாதம். இதில் 1 கப் அளவுக்கு மோர் கலந்துக்க போகிறேன். இதை நம்ம இந்த பானையில் போட்டுக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு நல்லா 2-3 நாள் வெளியிலேயே வச்சு புளிக்க வச்ச மோர் எடுத்திருக்கேன். அதையும் இந்த பழைய சாதத்து கூட கலந்துக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இதை நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும், வெளிச்சமே படக்கூடாது. அந்த காலத்துலலாம் மண்ணில் கிரவுண்டு இருக்கும் இல்லையா, தோட்டம், அதில் புதைச்சி வச்சுருவாங்க. 1 வாரம் புதைச்சி வைக்கணும். 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் புதைச்சி வைக்கலாம். இப்போ நமக்கு மண் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம். இந்த மாதிரி தொட்டி மண்ணில் இதை